Oh my god, one YouTube video. I'm up here nothing. Because you blocked the screen. Yeah. I really knew it. அதுக்கப்புறம் எனக்கு லைஃப்ல யார் மேலும் நம்பிக்கை வரல. தப்பா எடுத்துக்காதீங்க. I'm back here. அன்னைக்கு உங்ககிட்ட ஜீவாவை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவனோட அப்பான்னு சும்மா சொல்லுங்க. நீ பண்ணி தான் சொல்லுங்க. நான் தர லோக்கல் பிளேட ஒன்று மூஞ்சில தூக்கிட்டு லோக்கல் இருக்குன்னா போ விஐபியா இந்த மூஞ்சி கட்டு மேலே கேமரால சென்டர் வந்து பார்த்துக்கிறாங்க. எலெக்ஷன் டைம் டிக்கெட்ல தட்டி விட்டுட்டா ப்ரெஸ் என்ன எடா பஸ் ஃப்ரெண்ட் ஒர்க்கால எல்லாரும் சீட்டு A1 கலெக்ஷன் 13,13,000 பாருங்க சார் லாயர் டோல்கேட் ஃபீஸ் தான் உங்க ஃபீஸ் கேட்டு டாக்டர்னா இல்லைம்மா எவ்வளோ பேர் கொல்ல முடியும் வாங்குறீங்க டேட் 22 lakhs 90 rupees ரொம்ப அதிகமாக இருக்கு சார். 90 rupees கொடுக்க முடியலன்னா நீ தான் எதுக்கு லோன் போட்டு கார் வாங்க. ஹீரோ சார். தமிழில் நீ பிடிக்காத ஒரே வார்த்தை ஹீரோ. ஆனால் காமெடி பிடிக்கும். ஏய் சரவணா, நான் ஹீரோவை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணலான்னு பார்த்தேன். இப்படி பாக்ஸுக்குள்ள உட்கார வச்சு நான் கலெக்ஷன் பண்ண விட்டியடா. ஃப்ரெண்ட் ஒர்க்காக இந்த சீட் டோல் கலெக்ஷன் ரெடி. வெல்கம் டு பிரஸ் அண்ட் மீடியா. என்னுடைய பேர் கல்யாண சுந்தரம், ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், மங்களாபுரம். After 5 years of research, I am very happy to announce we have succeeded in creating a future electricity generation option. இதோடைய பேரு ஹைட்ரோ ஜெனரேட்டர். நம்மளுடைய ஜெனரேட்டர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ நார்மல் ஜெனரேட்டர்ல நீங்க பெட்ரோல் டீசல் ஏதாச்சும் ஃபியூல் போட்டே ஆகணும். ஆனா இந்த ஜெனரேட்டர்ல அது எதுவும் தேவையில்லை, வெறும் தண்ணி போட்டாலே போதும். எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? ஓகே, யோசிச்சு சொல்றேன். 20 crores. ஹலோ, 30 crores வந்து 40 crores. 50 crore of offer. வாடா சரவணா, நீ சொன்ன மாதிரி அவ்வளோ கால்ஸ் வந்தது. டெலிகாரங்கிட்ட ஃபைனல் டீல் முடிச்சுட்டேன். 50 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் போட போறான். சூப்பர் சார். இது வரைக்கும் டோல் கலெக்ஷன் 10 கோடி ரூபாய் இருக்கும் சார். நீங்க சொன்னது நாங்க பண்றோம் சார். ஜீவாவை மட்டும் விட்டீங்கன்னா நாங்க எங்கேயாவது போயிடுவோம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை விடுவேன்னு சொல்லவே இல்லை. விடலாம் தான் இருந்தேன். ஆனா நீங்க எங்கேயாவது போய் ஏதாச்சும் பண்ணி ரிட்டர்ன் வந்து எனக்கே வேலை பார்த்துட்டா என்ன நான் எதுவும் பண்ண மாட்டேன் சார். நீங்க சொன்னது நாம பண்றோம்னா எல்லாரும் விட்டுருங்க சார் சொன்னீங்க. ஜீவாவை தான் விடுறேன்னு சொன்னேன், உங்களை விடுவேன்னு சொல்லவே இல்லையே. சார் என்ன ஒன்றும் பண்ணிக்கோங்க சார். இவங்களும் ஜீவாவையும் மட்டும் விட்டுருங்க சார். சார் ஜீவோட கடைசி ஒரே ஒரு தடவை பேசலாம் சார். சார் சொல்லுங்க சார். அந்த பைக்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். சரிங்க சார். கோப்பன் கடைசியாக அவங்கள்ட்ட ஏதோ பேசணுமா? ஜீவா, அப்பா பேசுறீங்க. சொல்லுங்கப்பா. அப்பா வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. உன்னையும் நிறைய தப்பு பண்ண வச்சுட்டா. இனிமேல் லைஃப்ல யாருக்கும் எந்த தப்பு பண்ணக்கூடாது, சரியா? ஓகேப்பா.
பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க? அதே 2 அங்கிள் தான்ப்பா. ஆனா கொஞ்சம் தூரமா இருக்காங்கப்பா. அப்ப நம்ம தெரியும்ல. தெரியுமா? அப்ப எழுந்து ஓடுறா. அப்ப நமக்கு லொகேஷன் அனுப்பிட்டு போயிட்டு அப்ப சீக்கிரம் வந்துடுறா. ஓகேப்பா. நான் எப்பப்பா அந்த மாதிரி ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்? நெக்ஸ்ட் செக் பண்ணி அப்ப ஜீவன் பொறுமையாக டேய் இந்த ஸ்கூல் வேலைக்கு வர ஹெவி ரெக்கமெண்ட் ஏதோ பணக்கார ஸ்கூல் நினைக்கிறேன். வாங்க போலாம். ஜீவாவை எனக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு தான் ஆசை. எப்படியாவது சேர்க்க சொல்லுங்க. டேய் பொறுமையா இருக்க தெரியாதா? அடி வாங்கினா நீ சும்மா இருக்க. ஏண்டா அட்மிஷன்லாம் க்ளோஸ் சார். சீட் கிடைக்கிறது கஷ்டம். வேற ஸ்கூல் பாருங்க. கால் வரலப்பா. ஜீவா சார் பையன் பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்ல மாட்டீங்களா சார்? அட்மிஷன்லாம் இருக்கு. நான் சொன்னேன்னு போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து போங்க. பா, நிஜமாவே கால் வரலப்பா. ஒரு வழி இருக்கு. ஜீவா பிசிக்கலி சேலஞ்ச் சொல்லி சீட் வாங்கிடலாம். 2 வருஷம் கழிச்சு சரி எழுச்சு சொல்லிடுவோம். ஜீவா அப்பா இன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. சாரியா லைஃப்ல எது நடந்தாலும் இந்த மாதிரி தப்பு நீ பண்ணவே கூடாது. லைஃப்ல யோசிக்காம நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தப்பு ரியலைஸ் பண்ணது ஒரு சின்ன பையனை கூட யோசிக்காம ஜீவாவையும் தப்பு பண்ண வச்சதுதான். என்னால தான் இப்போ ஜீவா இந்த நிலைமையில இருக்கா. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நானே சரி பண்ணிடுறேன். எங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிட்டான். ஜீவாவால் நடக்க முடியும்னு. ஜீவா அந்த வீட்டில் விட்டு நடக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவன் எனக்கு பண்ண ப்ராமிஸ். அப்பாக்கு இன்னும் ப்ராமிஸ் பண்றேன். நம்ம வீடு தவிர எங்க போனோம் அப்பா சொல்ற வரைக்கும் இந்த வீல் சேர் விட்டு எழுந்துட்டே கூடாது. ப்ராமிஸ். ஜீவாட்ட பேசும்போது அவன் வீல் சேரை தான் லாக் பண்ணிருக்காங்கன்னு சொன்னான். அப்போ அவன் இல்லை. அப்புறம் ஏதோ பெரிய ஃபேக்டரி மாதிரி இருக்கிறதா சொன்னான். நான் இன்னொரு பெரிய மேட்டர் பண்ண போறேங்க. அதுக்கு எனக்கு உங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஜீவா லொகேஷன் 20 minutes காட்டுது. ஜீவா நீ சேஃபாக தானே இருக்க? சார் இப்போ பண்ணுங்க. எங்கள் அம்மா சொன்னிச்சு, நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை பிரைட்டாக ஆகும். மம்மி டேய் எங்கடா இருக்க? அன்னைக்கு கல்யாணம் சுந்தரம் ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணும்போது மொபைல்ல பாடி சிவான்னு போட்டிருந்தது. அப்போ கண்டிப்பா அவன் பாடி நியர்பை ஏரியால தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் பாடியில் இல்லைன்னா ஹலோ சார் நான் சொல்லாம பேசுறேன். சகோதரன் நீயா எங்கடா போய் இந்த இத்தனை வருஷம்? ஏண்டா உன் மேல எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருந்தேன். அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருப்பேன்ல. இப்போ அது சொல்லு, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சுன்னு போல இருக்கு. என்ன நடந்ததுன்றத சொல்லு. சரவணா, சென்னை ஃபுல்லா பிளாக் அவுட் ஆயிருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டி ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு another 20 minutes ஆகும். ஓகே, என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க்யூ டார்லிங். You are always welcome. Bye.
கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்ட சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லை சார், பக்கத்தில் மோட்டர் சுவிட்ச் இருக்கும், அதை ஆஃப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி நின்று. என்னது மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணா தண்ணி நின்றுமா? டேய் மிஷின் ஒர்க் ஆகல, நான் என்ன பண்ண சொல்றேன்? எங்க வீட்ல எல்லாம் டேங்க் ரொம்பி தண்ணி வைங்க, நாங்க மோட்டரை தான் ஆஃப் பண்ணுவோம். என்ன சார் லைன்ல இருக்கீங்களா? அவன் செகண்ட் டைம் ஃப்ரீ சைடாக போகிறது தெளிவாக சொல்கிறேன். ஹலோ சார், நான் சரவணன் பேசுறேன். என்னாச்சு, எதுவும் புரியலையா? தலைலாம் சுத்துதா? டோல் ஸ்கேன் ஒன்றுமே முடியாது, ஸ்கேன் கிடையாது. அதுக்குள்ள நம்ம ஜீவாவை கண்டுபிடிக்க நிறைய டைம் கிடைக்கும். அது இல்லாம கல்யாண சுந்தரத்தை டைவர்ட் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு டம்மி ஐடியா தேவைப்படும். நம்ம பிளான் படி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வரணும். அவன் தான் இங்க. கல்யாண சுந்தரம் இதை நம்புவாங்க. அவனோட வீக்னஸ் சின்னதா கட்டி பண்ண ஆரம்பிச்சேன், ஜெயிச்சேன். ஃபேமிலி குவிக் மணி கேம்லிங் ரெண்டுமே ஒண்ணுதான். குவிக்கா வரக்கூடிய காசு என்னைக்குமே எல்லாருக்குமே டேஞ்சர் தான். ஈஸியா நம்ப வச்சுக்கலாம். நாளைக்கு மட்டும் பாரு. ஜி, இது காஃபி ட்ரே, இது மோட்ரு, மீட்ரு, இது ஹீட்ரு, ஜக்காத்து, அதெல்லாம் சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். டேய் மொட்டை, கல்யாண சுந்தரம் யார் தெரியுமா உனக்கு? சொன்னாச்சு, ஏதோ கல்யாண ப்ரோக்ராம். ஏண்டா உன் வாழ்க்கையில் நீ உண்மையே பேச மாட்டியா? ஜி, அந்த வாட்டர் இருக்கு, பிங்க் வச்சிடலாமா? பிங்கா போயிட்டே நல்லா. நம்ம இந்தியன் எக்கனாமிலேயே ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்தோம். இந்த ஒயர் சார் அப்படியே மேலேருந்து வந்து நேராக இதில் கனெக்ஷன் கொடுத்துருந்தேன் சார். ஆனால் தான் 3 லைட் எரியும். பெஸ்ட்டு சர்வீஸ் சார். வெறும் தண்ணி போட்டாலே போதும். நல்ல பாஸ் நல்ல ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் சார் 20 crores வரைக்கும் போகலாம் சார். 50 crores சார். சரவணா, இதுல வேணா நீ என்ன ஏமாத்திருக்கலாம். ஆனா நீ ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிருக்க. அவ்வளவு ஈஸியா தப்பிக்கலாம் முடியாது. நீ இந்த தடவை தொட்டு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட். நீ எங்க போனாலும் உன்னை பிடிப்பாங்க. எப்பா 3வது படி எனக்கு ஜோதர் தான் வந்துருக்குது. நம்ம தான் வின்னு. இது அந்த காமா வாங்கிட்டு சொல்லுப்பா. சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆக்சுவலாக நாங்கள் இதோட வந்து விட்டுட்டு போயிட்டோம்னா, ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சது. என் சர்வீஸ்ல வர மாதிரி நிறைய பேரை தப்பிக்க விட்டுருக்கேன். நீங்க தான் எங்களை தப்பிக்க விட்டுன்னு சொன்னீங்க. ஏதோ ஒன்று தப்பா தோணிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் அருணா வீட்டுக்கு போனப்போ சபரின்னு பேர் போட்டு ஒரு ஃபைலை பார்த்தேன். அதில் என் ஃப்ரெண்ட் சபரி எப்படி இருந்தாங்க அப்படின்னு இருந்துச்சு. சபரியை கொண்டது நீ தான்ற உண்மை எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்த பொழுது இரு கோஷ்டிக்கிடையே நடந்த துப்பாக்கி சூட்டை சேஃப்டிக்கு எப்பவுமே ரெக்கார்ட் பண்ணுறது நான் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கேன். பார்த்தீங்களா, நல்ல வேலை நான் இங்கே இருந்தேன். நான் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ். சபரியோட பொண்ணுப்பா. உண்மைதான் சார் சொல்றேன். சபரி கிட்ட அவன் காசை பற்றி கேட்டாலே சபரி பேரை மட்டும்தான் சொல்கிறான். என்ன பண்ணுறது? தப்பிக்க விட்டுருங்க. அப்போ நம்ம பணம் எல்லாம் கல்யாண சுந்தரத்துக்கு தான் இருக்கா? நான் தனியாக போனாலே எவ்வளோ ஒன்றும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன பண்ணணும் காட்டிடலாமா? எந்த மங்களபுரத்துக்கு வரவே கூடாதுன்னு சொன்னோம். கடைசியில் இவங்களை அங்கேயே வர வச்சேன்.